வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரியே என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் ஒரு தமிழ் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ண போகிறோம். பிரித்து எழுதுக விதிர்ப்புற்றஞ்சி. இது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, விதிர்ப்பு கூட்டல் புற்று கூட்டல் அஞ்சி, இதுதான் என்னது விதிர்ப்புற்று அஞ்சி. வன்னெஞ்சோய் அப்படின்றது பிரிக்கும் போது என்ன கொடுக்கணும், பொருள் கொடுக்கணும். வன்மை கூட்டல் நெஞ்சு கூட்டல் ஓய், அதுதான் என்னது வன்னெஞ்சோய். யாரக்தரி திசினோர் அப்படின்னா யார் கூட்டல் அக்து கூட்டல் அறிந்திசினோர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். மை தடங்கன் அப்படிங்கிறது மை கூட்டல் தடம் கூட்டல் கண், அதுதான் என்னது மை தடங்கன். மட்கலத்துள், இது எப்படி பிரிப்போம், இங்க பாருங்க மட்கலத்துள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்ப மண் கூட்டல் களத்து கூட்டல் உள் அப்படிங்கறது என்னது மட்கலத்துள். சேர்த்து எழுதுக மென்மை கூட்டல் கண் அப்படிங்கிறது எப்படி சேர்த்து எழுதுவோம் அப்படின்னா மென்கண் அப்படின்னு எழுதுவோம். மூன்று கூட்டல் முடி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மும்முடி. முன் கூட்டல் இல் அப்படிங்கிறது முன்கூட்டல் இல் எப்படி சொல்லுவாங்க, முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். முள் கூட்டல் தீது முக்ரீது. மின் கூட்டல் அஞ்சல் மின் அஞ்சல். சிலை மேல் எழுத்து போல, இந்த ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருள் வந்து இருக்கும். சிலை மேல் எழுத்து, எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னா அது நிலைச்சு நிற்கும், நிலைத்து நிற்கும். பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய இது வந்து இலக்கண நூலார்கள் வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா. கருத்துக்களை வந்து எளிதாக விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில தொடர்கள் பயன்படுத்துவாங்க. அதுதான் என்னது ஓமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. 6th-லேருந்து 12th வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இந்த சொல்லும் பொருளும் வந்து ஏதாவது டாக்டிஸ் போட்டாவது அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தெளிவு அப்படிங்கிறது நற்காட்சி. தெளிவுனா என்னது நற்காட்சி. ஓர்தல், ஓர்தல்னா நல்லறிவு. அப்போ பூனாய் அப்படின்னா என்ன வரும், அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்றதான் என்னது இந்த பூனாய் அப்படிங்கிறது வரணும். தீர்வன அப்படிங்கிறது தீர்வுனா நீங்குபவை அப்படின்னு வரணும். இந்த பாருங்க, இந்த தெளிவு அப்படிங்கிறது நற்காட்சிங்கிறது சரி. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவுங்கிறது சரி. ஆனால் இந்த பூனாய் அப்படின்னா அணிகலன்களை அணிந்தவளே, தீர்வன அப்படின்னா நீங்குபவை அப்படின்னு வரனால இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அது சரியானதா தவறானதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சரியானது 1, 2 தான் என்னது சரியானது. கீழ்கண்டவற்றுள் சரியானது. முழவு அப்படிங்கிறது என்னது, முழவுனா இசை கருவி. இப்போ வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது நெல் குத்தும் போது பாடக்கூடிய பாடல் தான் என்னது வள்ளைப்பாட்டு. செஞ்சொல் அப்படிங்கிறது திருந்திய சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். செஞ்சொல்னா என்னது திருந்திய சொல். ஈரம் அப்படிங்கிறது இரக்கம். 1, 2, 4 சரி. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களினுடைய தொகுப்பு தான் என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமா செய்தியா சொல்லியிருக்கனால இது என்ன தொடர், செய்தி தொடர். இந்த கழைச்சொல் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். சமவெளி பிளைன்னா சமவெளி, இது வந்து சரியா. புதர் திக்கெட் ரிட்ஜ் அப்படின்னா மலைமுகடு அப்படிங்கிறதும் சரிதான். வெட்டிக்கிளி மட்டும் என்ன வரும், லாக்டஸ் அப்படிங்கிறது வரும். லியோபர்ட் சிறுத்தை அப்படிங்கிறது தான் சரியானது. இப்போ 1, 2, 3 வந்து என்னது சரி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்துருப்பால் கோடாண்மை சான்றோருக்கு அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்கோம் போல் போல அப்படிங்கிறதெல்லாம் வரும் அப்படின்னா வெளிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஓமை அணி. மறைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமை அணி. மல்லிகை மலர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன தொடர், எழுவாய் தொடர். மல்லிகை மலருது, அப்போ ஒரு எழுவாய் தொடர். கொம்பு அப்படின்னா ஹான் அப்படிங்கிறது கொம்பு. ரிட் அப்படிங்கிறது சடங்கு. கூடை முடைதல் பேஸ்கெட்ரி தான் கூடை முடைதல். நைட்டிங் அப்படின்னா பின்னுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் என்ன இருக்கு மாறி இருக்கு. இப்போ 1, 2 சரி.
தா அப்படிங்கிற சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் என்னது? தந்தவர். மலர் வீட்டுக்கு சென்றாள். இப்போ இந்த சென்றாள் அப்படிங்கிறதுடைய வேர்ச்சொல் என்ன வரும்? செல் அப்படிங்கிறது தான் சரியானது. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸ், டெஸ்ட் கொஷின்லாம் வரும். அதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவிஷன் கொஸ்டின் வரும். இது ரிவிஷன் கொஸ்டின். அப்போ ஏற்கனவே இருக்கிற கொஸ்டின்லேருந்தும் சில கேள்விகள் இருக்கும். உங்களுக்கு அது ரிவிஷனாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பாருங்கள். மனக்குரங்கு அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, மனக்குரங்கு ஃபஸ்ட்டு மனம் வந்திருக்கு இல்லையா? அப்போ உருவகம். இதில் பொருந்தாத சொல் எது அப்படின்னா, இங்கே பாருங்கள், கடல், ஆழி, பறவை எல்லாமே ஒரே இதுதான். ஆறு மட்டும் என்னது வராது. பிழை திருத்தம் செய்க. மயில் என்ன பண்ணும்? மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும் அப்படிங்கிறது தான் சரியானது. எவ்வகை வாக்கியம் சொல்லியிருக்காங்க? இந்த பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க? ஒரு கட்டளையோடு சொல்கிறாங்க, பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது கட்டளை வாக்கியம். பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம். இமிழிசை. இமிழிசைனா 3 காலமும் மலர்ந்து வர்றதுனால அது என்ன தொகை? வினை தொகை. மல்லிகை சூடினால் அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர்? மல்லிகை. பொருளாகு பெயர். பொருத்தமான பொருள். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா என்ன அர்த்தம்? நெல்லிக்காய் மூட்டையை கொட்டுறாங்க. ஒற்றுமையின்மை. சம்பு இந்த சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்புனா என்ன அர்த்தம்? நாவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். தானா என்னது? தந்தவர். இது ஓமையால் விளக்கப்படும் பொருள் தான். இலைமறை காய் போல. இலைமறை காய் எப்படி இருக்கும்னா அது மறைஞ்சிருக்கு, மறை பொருள். வெற்றிலை எப்படி பிரித்து எழுதுவோம்? வெறுமை கூட்டல் இலை தான் என்னது? வெற்றிலை. பிறவினை சொற்றொடர். பிறவினைனா எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம், பிவி இருக்கும். அதாவது இன்னொருத்தவங்க சொல்கிற மாதிரி இருக்கும். தானாக செய்கிறது தன்வினை, பிறர் வச்சு செய்ய சொல்கிறது பிறவினை. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படிங்கிறது என்னது? இந்த பிவி வந்துச்சுன்னா அது பிறவினை. ஆற்றீர் வேர்ச்சொல் எப்படி சொல்லுவோம் நம்ம? ஆற்றீர் அப்படிங்கிறனுடைய வேர்ச்சொல் ஆற்று. அகரவரிசை. அகரவரிசையில் இங்கே பாருங்கள், கா வரிசை கொடுத்துருக்காங்க, அடுத்து ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கா இருக்கனால என்ன இருக்கும்? இதுதான் ஃபஸ்ட்டு வரும். கரகம், கரங்கள், கரத்தல், கரந்தை. தமிழ் பிரெஞ்சு கையகரி முதலியை வெளியிட்டவர் யார் அப்படின்னா வாணிதாசன். குழந்தை செல்வம் கவிமணி. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி அப்படிங்கிறது என்னது? மதுரை காஞ்சியில் குறிப்பிட்டிருப்பாங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சம். காலம் காட்டுது, 3 காலமும் காட்டி வருது அப்படின்னா அது வினை தொகை. சீனிவாச காந்தி நிலையம் அமைத்தவர் யார் அப்படின்னா அம்புஜத்தம்மாள் அமைச்சிருப்பாங்க. பாருங்க, விழா, விழா, விழா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா? இந்த 3 விழாவில் முதல் விழா என்ன வரும்? எழும்பு வரும். 2வது விழா மரவகை, 3வது திருவிழா. உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னவங்க திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்கா சொல்லியிருப்பாங்க. ஆடும் மயிலின் அழகுதான் என்னே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி வந்திருக்கனால அது என்ன வாக்கியம்? ஆச்சரிய குறி போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ உணர்ச்சி வாக்கியம். திராவிட மொழிகள் ஒரு ஒட்டுநிலை மொழிகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வாக்கியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே 4 கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இது நம்மளுக்கு ரிவிஷன் கொஸ்டின். அதில் இருக்கிறது தான் என்ன இருக்கும்? பாதி இது இதில் இருக்கும். உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். விகுதி இதில் பாருங்கள் எதுலேயுமே இல்லை. கடைசியில் வர்றது தான் விகுதி. முதல்ல வர்றது பகுதி, கடைசியில் வர்றது விகுதி. விகுதி இருக்கிறது எதுவுமே இல்லை. இதில் மட்டும்தான் என்னது? ஆட்டம் அப்படின்னு இருக்குது. அதுதான் விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். கொட்டி அழத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகுதியாக பேசுதல். அடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடல் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? தவறானது. வலிமை, போர், வெற்றியெல்லாம் வரும். ஆடல் மட்டும் வராது. கரி அப்படிங்கிறதுடைய தவறான பொருள். கரினா என்ன இருக்கு? யானை, அடுப்பு கறி, கருமைலாம் சொல்லலாம். ஆனால் இந்த இறைச்சி மட்டும் வராது. இங்கே அகர வரிசையில் ஆ வரிசை எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கேயும் பிலையும் சீலையும் இருக்குது. அப்போ எது வரும் அப்படின்னா
இங்கே அழகுக்கு அடுத்த ஆரம், ஆனால் ஈ வரல, ஈ வந்திருக்கு. அதனால இங்கே என்ன வரும்? அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன் அப்படிங்கிறது தான் சரியானது. அகர வரிசை தான். அதே மாதிரி இங்கே பாருங்க, வா இருக்கு, வா, வி, வேதா வரும். அப்போ வாழ்க்கை, வீடு பேரு, வெகுழாமை, வேப்பிலை, வையம் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ எப்படி கொஸ்டின் கேட்கணும்? சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். அப்போ அதுக்கு கேள்வி என்ன கேட்கணும்? கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை? வழுவு சொல்லில்லாததை எழுதணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் என்னது? சரியானது. இங்கே என்ன வரும் அப்படின்னா, அதே மாதிரி பிறமொழி சொல்லில்லாத தூயது. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படிங்கிறது தான் சரியானது. பிறமொழி சொற்களை நீக்கிய தொடர் எது அப்படின்னா, அஞ்சலகம் சென்று அஞ்சல் அட்டை வாங்கி வா அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. இங்கே என்ன வரும் அப்படின்னா, எல்லோரும் திருமணத்திற்கு வர வேண்டும். பிறமொழி சொல்லில்லாதது திருமணம் தான் சரியானது, வர வேண்டும். இங்கே பாருங்க, கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கலைனா என்ன அர்த்தம்? இந்த கலை நீக்கு அப்படின்னு அர்த்தம். இது கழை அப்படின்னா அது என்னது? மூங்கில். தலை அப்படிங்கிறது என்ன வரும்? தலைனா விலங்கு. இந்த தலை வந்துச்சு அப்படின்னா அது என்னது? தழைத்தல், தளைஞ்சு வளர்றது அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதில் வரும். மாக்கடல் உரிச்சொற்றொடர் மலர்கை அப்படிங்கிறது என்னது? மலர் போன்ற கை. இப்போ ஓமை தொகை, வில்லும் வாலும் அப்படின்னு வந்துடணும். உண்மை தொகை. அப்போ 1 3 மட்டும்தான் என்னது? சரியானது. இந்த குறள் நிறைய தடவை என்ன பண்ணியாச்சு? பார்த்தாச்சு. பண்ணை நாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணை நாம் கண்ணோட்டம். பண்ணை நாம் அப்படின்னா பண்ணுக்கு பண்ண இசை, இசை இல்லாத ஒரு பாடல் இருக்க முடியுமா? அதே மாதிரி கண் அப்படின்றது இரக்கம் கொள்றதுக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது போல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு வந்திருக்கும். அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இப்போ பண்ணுக்கு கண் எடுத்துக்காட்டு அப்படின்னா அதுதான் என்னது? பண்ணுக்கு கண் எடுத்துக்காட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருமை பன்மை அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் சரி. இதுவும் நிறைய தடவை சொல்லியாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஆண்பால் இருந்துச்சுன்னா இங்கே முடியும் போது ஆண்பாலோட தான் முடியணும். வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் கம்பர். விருத்தப்பாக்களால் இயற்றப்பெற்ற முதல் காப்பியம் அப்படிங்கிறது என்னது? சீவக சிந்தாமணி. மருவு பெயர்கள் பூவிருந்தவள்ளி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? பூந்தமல்லி. பைம்பொழில் அப்படிங்கிறது பம்புளி. சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது சோழிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. கலைச்சொல் ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. விசிட்டிங் கார்டு காண்பு சீட்டு. சாம்பியன் வாகை சூடி. நாற்காலி அப்படிங்கிறது என்ன பெயர்? பொருட்பெயர். கற்க அப்படின்னா என்ன வரும்? கற்க வந்திருக்கு இல்லையா? கா இயர்லாம் வந்துச்சுன்னா வியங்கோள் வினைமுற்று. படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த படி அப்படிங்கிறது என்ன வரும்? முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று தான் படி. சென்று அப்படின்னு சொல்லிட்டு ஈலாம் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த குரூப் 4 அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. விருப்பமுள்ளவங்க என்ன பண்ணிக்கோங்க? ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவோம்? நியரில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வீட்டில் சரியாக படிக்க முடியாது, படிக்கக்கூடிய ஒரு சூழல் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இங்கே தாராளமாக காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லபடியாக படிங்க. படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அந்த படிக்கக்கூடிய சூழல் வீட்டில் இருக்காது இல்லையா? அதுக்காக இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் பாட்டில் உட்காந்து படிக்கலாம். ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு போகலாம். அதுக்கேற்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த பிளேஸ் உங்களுக்கு இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னாலும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராக ஃப்ரைடே டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. அதில் என்ன பண்ணுங்கள்? டெஸ்ட் எழுதுங்க. எதுவும் டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னாவே என்ன பண்ணிக்கோங்க? நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். தேங்க்யூ.